அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றியடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திருமண பொருத்த எண் 1 எண் 2, அதாவது 1வது எண்ணில் பிறந்தவர்களும் 2வது எண்ணில் பிறந்தவர்களும் திருமணம் செய்தால் அவங்களுடைய ஒற்றுமையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரி, நம்மளுடைய உலகத்தை காப்பதும் இந்த 2 பேர் தான், அதாவது சூரியனும் சந்திரனும். அதுபோல தான் இந்த இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்தே வாழ்வார்கள். சரி, என்னன்னாக்கா இந்த 1வது எண்ணில் பிறந்தவர்கள் எப்போதுமே நான் எடுத்த முடிவு சரி, இந்த முடிவு தான் சிறந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் 2வது எண்ணில் உள்ளவங்க அதிகமான சிந்தனை உடையவர்கள். ஏன்னா சந்திரன் என்றாலே மூளை என்று சொல்லக்கூடியது சிந்தனை, அறிவு, ஆற்றல். ஸோ இவங்க இருவருக்குமே சின்ன போராட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, இவங்க ஒரு முடிவை எடுத்துருவாங்க. அதாவது 1வது எண்ணில் பிறந்தவர்கள் ஒரு முடிவை எடுத்துருவாங்க, இதுதான் சரியாக வரும் அப்படின்னு. ஆனால் இந்த சந்திரனில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு முடிவும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு புது புது ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது முதல் நாள் ஒரு டிசிஷன் முடிவு பண்ணாங்கன்னா, மறுநாள் டிசிஷனை ஏன் இப்படி கொஞ்சம் மாற்றி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 2வது எண்ணில் பிறந்தவர்கள் மாற்றக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்குள்ளார இந்த கருத்து போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இவங்க புது புது ஐடியாஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த ஐடியாவில் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு போராட்டமாக இருக்குமே தவிர, மற்றபடி இருவருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இந்த சூரியனும் சந்திரனும் எப்படி ஒன்றாக இந்த உலகத்தை பாதுகாக்கிறாங்களோ, அதுபோலவே இவங்க இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட. ஆனால் உள்ளுக்குள்ளார எவ்வளோ போராடினாலும் பிறரிடம் இவங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள். உங்களோட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சரியான தீர்வு கண்டிங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.